ஹாய். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன். அதாவது ஜிஹெச் தான் கிளம்பியிருக்கேன். அதாவது எங்கள் வீட்டில் வளர்க்குற பூனை வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னை கடிச்சிருச்சு. ஸோ என்னதான் வீட்டில் வளர்க்குற பூனையாக இருந்தாலும் அது வந்து ரேபிஸ் தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரியாது. ஸோ அதனால் ஒரு நகம் பட்டாலோ இல்லை கடித்தாலோ நம்ம வந்து ஒரு டிடி போட்டுக்கிறது பெஸ்ட்டு ஜிஹெச்சில் போயிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் கிளம்பியிருக்கேன். ஸோ கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஸோ இப்போ நிறையா பேர் வந்து அதனால் அஃபெக்ட் ஆகிட்ருக்காங்க. ரேபிஸ் நோய்க்கு வந்து இன்னும் மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த உயிர் கொள்கிற நோய்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் உடனே போய் ஒரு டிடி போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அங்கே என்னோடய காலை பாருங்கள் எப்படி கடிச்சிருக்குன்ட்டு. இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு எங்கள் பூனை என்னை கடிச்சு வச்சுருக்குன்னு. ஆக்சுவலாக அது மேலே தப்பே இல்லை. ஏன்னா நான் தான் அதை போய் ஃபஸ்ட்டு தெரியாமல் மிதிச்சுட்டேன். ஸோ அந்த வலி தாங்க முடியாமல் பதட்டத்துலேயும் பயத்துலேயும் தான் அது வந்து என்ன கடிச்சிருச்சா. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தான் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஜிஹெச் போய் டாக்டரெல்லாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு அப்புறம் அந்த ஆயில்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளம்பியாச்சு. அப்படியே போகிற வழியில இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்திருந்தோம். ஏன்னா வீட்டுக்கு தேவையான மந்த்லி திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் நாங்கள் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோமா. ஸோ அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கி ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்மைலி பால் பார்த்தேன். இது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவர் இல்லையா. ஸோ இப்போதைக்கு இதோட தேவை நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அங்கேயே வச்சுட்டு அப்படியே நகர்ந்து பார்த்தா இந்த தாயக்கட்டை அப்படியே மலரும் நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துச்சு. எத்தனை டைம் இந்த விளையாட்டை சின்ன வயசில் விளையாண்டுருக்கோன்னு தோணுச்சு. அப்புறம் இந்த பல்லாங்குழி கட்டை இதெல்லாம் பார்க்கையில் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி கூட்டு போயிடுச்சு. அதாவது இந்த பல்லாங்குழி, பாண்டி, தாயம், சிலாக்கு, இந்த கபடி இதெல்லாம் வந்து நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட் கேம்ஸ் இல்லையா. ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு யாருமே அதிகமாக விளையாண்டு பார்க்க முடியல. இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. என்ன பண்ணுறது. அப்புறம் ஐஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையான பால் தயிர்லாம் வாங்கிட்டு மொத்த பில்லு 3000 ரூபா வந்துச்சு. சரி ஓகேன்னு பில்லெல்லாம் போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார்